அழகு என்ன அழகு உன் அன்பழகு கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் ஆரத்தி எடுத்து மை அழைக்கின்ற ஆயரே நீ வருக குருகுலமே வருக திருப்பலி வீரழைத்தீரையாசை என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு
இறை வல்லமையும் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகும். தூய ஆவியாரின் செயல்களுக்கு நாம் இசைந்து கொடுப்போம். அவர் அருளும் புதிய இயல்பை அணிந்து கொண்டு இறைவனின் சாட்சிகளாக வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியை மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, ஒரே குடும்பமாக பங்கு மக்களாக இணைந்திருக்கிற இந்த நன்னாளில் இந்த திருவிழாவினுடைய நம்பி திருப்பலி நிறைவேற்ற வருகின்றிருக்கும் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாபுசாமி அவர்களை நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள் சகோதரிகள் இறை மக்கள் வந்திருக்கிற விருந்தாளிகள் அனைவருடைய சார்பாக அன்போடு நம்முடைய கரங்களை தட்டி மகிழ்வோடு வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாள் நன்றியின் நாளாக அமைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு முழுவதும் திரு இருதய ஆண்டவர் வழியாக பல்வேறு நலன்களை நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பங்கு சமூகமும் பெற்றிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய அன்பு குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் முதன்முறையாக உட்கொள்கிறார்கள். அதே போல உறுதி பூசல் வழியாக தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய குழந்தைகள் மிகுந்த தயாரிப்போடு இந்த நாளில் ஆண்டவருடைய பீடத்தின் முன்பாக கூடி வந்திருக்கிறார்கள். எனவே இந்த குழந்தைகளுக்காக இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் பெற்று தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்று இவர்கள் இந்த உலகில் இன்று சாட்சியாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு கடவுள் நல்ல உடல் நலனையும் ஞானத்தையும் சிறப்பாக தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இவர்களுடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், இங்கு கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த குழந்தைகளுக்காக ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக, எடுத்துக்காட்டாய் இவர்களுக்கு வாழ்கிறவர்களாக இருக்க நாம் கொண்டாடுவோம். அதே போல கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை பாதுகாத்தது போல வருகிற ஆண்டு முழுவதும் திரு இருதய ஆண்டவருடைய அன்பு நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்த நமக்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் பொருள் வளங்களையும் பெற்றுத் தருவதற்காக பங்கு மக்களாக நாம் அனைவரும் இணைந்து இந்த பலியிலே குறுக்குமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி வந்தாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா, வாழ்வில் ஊற்றும் தூய்மையை தொடக்கவுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிடமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது அருள்காவலை பெற வந்துள்ளோம். வாழ்வழிக்கும் அருளின் ஊற்றை எம்முள் குறிப்பிட்டவர் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்கிறார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது வீட்டை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெற அருள் புரிவினார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் கொண்டாடுகின்றோம். எல்லாம் சொல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை விட்டுட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். பொது படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியிருந்த உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கடந்த இத்தண்ணீர் கழிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியல் செய்கிறார். உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்து விடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம்.
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, வர இருக்கும் தூயாமையால் எங்களிடத்தில் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோயிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அந்நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதிவு, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார்.
நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 104. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பல்லவி. ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். அனைவரும் ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் என் துணை வேண்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்துணை பூவுலகும் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. அவற்றின் முன்சை நிறுத்திவிட்டார். அவை மாட்டு மறுபடியும் பொழுதிக்கே திரும்பும். ஆண்டவரே, உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் பவுல் எபேசுக்கு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதிலேயே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என
பவுல் கேட்க அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனமாகிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியதை செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறை வாக்கியங்கள் 15 முதல் 18 முடிய. இயேசு சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ கண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். வாழ்ந்தரும் ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரர்களே, அன்பான மக்களே, அருமையான குழந்தைகளே, இன்றைய நாளிலே நாம் 3 விழாக்களை கொண்டாடுகிறோம். ஒன்று, நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலராக இருக்கின்ற திரு இதய ஆண்டவருடைய பெருவிழா. இரண்டாவது, முதல் நன்மை விழா. மூன்றாவது, உறுதி பூசல் விழா. திரு இதய ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிற பொழுதே, இதயமானது அன்பினுடைய ஊற்றாக, அன்பினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. எனவே
அந்த இதய அன்பானது பங்கு மக்களாகிய நம் அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி நாள்தோறும் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்து நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நம்மை அழைக்கின்றது. எனவே திரு இதயம் அன்பினுடைய பிறப்பிடம். அந்த அன்பிலிருந்துதான் அவருடைய ஆற்றலும் சக்தியும் நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோம். இரண்டாவது, இந்த முதல் நன்மை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே நாம் திருப்பலியின் வழியாக அந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் கலாத்தியர்களின் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தில் திருத்தூதர் பவுல் நமக்கு சொல்கின்றார், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் என்று சொல்கின்றார். ஆகவே ஏற்கனவே திருமுழுக்கின் வழியாக நாம் அந்த கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்திருக்கின்றோம். கிறிஸ்து தலையாக இருக்கின்றார், நாம் அவருடைய உடலாக இருக்கின்றோம். இந்த முதல் நன்மையின் வழியாக மீண்டும் நம்முடைய உறப்பானது இன்னும் நெருக்கம் பெறுகின்றது. நாம் அந்த கிறிஸ்துவோடு இன்னும் நெருங்கிய முறையில உறவு கொள்ளுகின்றோம். எனவே யோவான் எழுதிய நற்செய்தியில 6வது அதிகாரத்துல 56வது வசனத்துல எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று கூறுகின்றார். ஆகவே அவருடைய உடலையும் அவருடைய திரு ரத்தத்தையும் முதலாக உட்படுகின்ற இந்த பிள்ளைகள் உண்மையிலேயே இன்னும் நெருக்கமாக அந்த கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது மட்டுமல்ல, மாறாக நாளுக்கு நாள் அவரை ஒவ்வொரு நாளும் உணவாக உட்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய அந்த சாயலுக்கு ஒத்திருக்க முயன்றவர்களாக, அவருடைய சாயலை தாங்கியவர்களாக இவ்வுலகில் வாழ அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். எனவே கிறிஸ்துவோடு அவர்கள் இன்னும் நெருக்கமாக உறவு கொள்கின்றார்கள். இந்த முதல் நன்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது ஒரு குடும்ப விழா. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வழக்கமா முதல் நன்மை கொடுக்கின்ற பொழுது நீங்க உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலவிருப்பிகளுக்கு, வேண்டியவர்களுக்கெல்லாம் போய் அழைப்புதல் கொடுப்பீங்க. அந்த அழைப்புதலை வாங்கிட்டு அவங்களும் வருவாங்க. இந்த பிள்ளைக்கு வீட்டில் முதல் நன்மை என்று சொல்லுகின்ற பொழுது அது குடும்பத்தில் சிறப்பாக நீங்கள் கொண்டாடுவீங்க. கொண்டாடுகின்ற பொழுது அந்த எழுதிய மொய்யெல்லாம் அங்கே வந்துடும். அதாவது நீங்கள் யார் யாருக்கு மொய் எழுதுனீங்களோ அந்த மொய்யெல்லாம் அங்கே வந்து சேரும். அது குடும்ப விழா. ஆனால் உறுதி பூசல் என்பது பங்கு விழா. பங்கிலிருந்து இந்த சிறுவர் சிறுமிகள் அனுப்பப்படுகின்றார்கள் வெளி உலகத்திற்கு. எதற்காக? இவர்கள் சாட்சிகளாக அனுப்பப்படுகின்றார்கள். எனவே இது பங்கு விழா. உறுதி பூசல் என்பது ஒரு பங்கு விழா, சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழா. எனவே இந்த பங்கு விழா என்று சொல்லுகின்ற பொழுது பங்கு இந்த பங்கினுடைய நடுநாயகமாக இருக்கின்றது. இந்த நடுநாயகமாக இருக்கின்ற இந்த ஆலயத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளி உலகத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி பூசல் என்ற அருள் அடையாளத்தின் வழியாக. எனவே இவர்கள் நற்செய்திக்கு தூதுவர்களாக அனுப்பப்படுகின்றார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கிலாந்து நாட்டில் 1475ஆம் ஆண்டு முதல் 1535ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் தாமஸ் மோர் என்ற ஒரு பொதுநிலையினர். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் கல்வி கற்று பட்டங்கள் பெற்று அந்த 8ஆம் ஹென்றி மன்னனுடைய அரசவையில் அவர் ஆலோசகராக மட்டுமல்ல, அவர் அந்த காலத்தில் இருந்த தப்பறையான கொள்கைகளுக்கெல்லாம் சரியான விளக்கம் கொடுக்கக்கூடியவராகவும் அவர் இருந்தார். இந்த 8ஆம் ஹென்றி மன்னன் தன்னுடைய முதல் மனைவி கேத்ரீனை விலக்கிவிட்டு 2வது மனைவியாக ஆனி போலின் என்பவரை மணந்து கொள்ள விரும்பினார். காரணம், முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக. திருத்தந்தை அதை நிராகரித்து விட்டார். எனவே அரசன் கோபம் கொண்டார். எனவே இங்கிலாந்து நாட்டில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு அறிவித்தார், இனிமேல் இந்த இங்கிலாந்து நாட்டு திருச்சபைக்கு நான் தான் தலைவர், பாப்பானவர் தலைவர் அல்ல என்று அவர் அறிவித்தார். ஆனால் எல்லோருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது தாமஸ் மோரை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை திருச்சபை தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அதற்கு அவர் சொன்னார், நான் திருத்தந்தையை தான் ஏற்றுக்கொள்வதை ஒழிய உங்களை அல்ல என்று சொன்னார். அவர்
எவ்வளோ சொல்லி பார்த்தேன், உங்களுக்கு இன்னும் பெரிய பதவியெல்லாம் கொடுக்குறேன், நிறைய செல்வங்கள்லாம் கொடுக்குறேன், பல வசதிகள் செய்து கொடுக்குறேன். இருந்தாலும் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாது அவர் இறுதி வரை அந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழ்ந்தார். அவருடைய முதல் மகன் கூட சென்று, ஏன்ப்பா உங்களுக்கு இந்த அரசு சொல்றதை கேட்பீங்களா, அதை விட்டு நீங்க அது வேண்டாம் இது வேண்டாம் பதவி வேண்டாம் செல்வ வேண்டாம்னு சொல்றீங்க, அரசன் தான் எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றானே, நீங்க இருந்தா என்ன என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், போமா உனக்கு என்ன தெரியும், நான் யாரை நம்பி இருந்தேனோ யாருக்காக வாழ்கின்றேனோ அவரையே இறுதி வரை நான் நம்பி வாழ்வேன், அவருக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி இறுதியிலே அவர் கழுத்து வைத்து இருந்தார். ஆக இவர் ஒரு பொதுநிலையினர், சாதாரண பொதுநிலையினராக இருந்தாலும் கூட அரசு அவையிலே அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகராக இருந்தாலும் இறுதி வரை அரசனுடைய அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக யாரை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் அந்த தலைவருக்காக இறுதி வரை அவர் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாரில்லை. ஆக இந்த தாமஸ் மோர் கிறிஸ்துவினுடைய சாட்சியாக இருக்கின்றார். அவருடைய வாழ்வாளிலும் செயலாலும் இறுதியில் அவருடைய இறப்பிலும் அந்த கிறிஸ்துவுக்கு சார்ந்து வரக்கூடியவராக இருக்கின்றார். ஆகக்கூடியவர்களை இது நம்முடைய குழந்தைகள் இந்த ஊர்தி பூசல் என்ற அடையாளத்தின் வழியாக இவர்கள் தூய ஆவியினுடைய கனிகளையும் தூய ஆவியினுடைய கொடைகளையும் பெறுகிறார்கள் என்றால் எதற்காக? இவர்கள் உலகிலே சென்று அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இது நாம் ஆசிரியர் கேட்ட நற்செய்தியில மார்க் எழுதிய நற்செய்தியில 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் கிறிஸ்து தான் முன்னேற்படைவதற்கு முன்பாக நம்முடைய சீடர்களை வைத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற கட்டளை உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். மார்க் எழுதிய நற்செய்தியில 16வது அதிகாரம் 15வது வசனம், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதுதான் அவர் கொடுத்த பெரிய கட்டளை. சரி, எதற்காக இவர்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்கு நாம் மீண்டும் நற்செய்தி நற்செய்தியில 28வது அதிகாரம் 19வது வசனத்துல நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராகுங்கள். நற்செய்தி அறிவிப்பது என்பது மக்களை சீடர்களாக மாற்றுவதற்காக, அவர்கள் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக மாற வேண்டும். எதற்காக அவர்கள் சீடர்களாக மாற வேண்டும் என்பதற்கு மீண்டும் திருத்துதர் பணியில 1 அதிகாரம் 8வது வசனத்துல தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கரையில் வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆக நற்செய்தி அறிவிப்பது சீடர்களாக மாற்றுவதற்காக, சீடர்களாக மாறுவது சாட்சியாக வாழ்வதற்காக. அதை உறுதி பூசுகின்ற அந்த அருளடையாளமானது இவர்களுக்கு இந்த ஆவியினுடைய கொடைகளையும் கனிகளையும் கொடுப்பது எதற்காக என்றால் இவர்கள் உண்மையிலேயே அந்த ஆவியினால் தூண்டப்பட்டவர்களாக செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய செயலாலும் தன்னுடைய வாழ்வாலும் சாட்சியாக விளங்க வேண்டும் என்பதற்காக இது நாம் வாசிக்க கேட்க அந்த 2வது வாசகத்துல திருத்தூதர் பணியில 19வது அதிகாரம் 6 வசனங்களை வாசிக்க கேட்டோம். 4வது வசனத்துல திருத்தூதர் பவுல் அவன் மீது கை வைக்கும் பொழுது ஆவியானவர் அவன் மீது இறங்கினார் என்று வாசிக்க கேட்டோம். ஆக இந்த ஆவியானவர் இறங்கிய பொழுது அவர்கள் உண்மையிலேயே பலமும் சக்தியும் பெற்றவர்கள். எதற்காக? சண்டை போடுறது இல்லை, சாட்சி பெறுவது. அதாவது ஆவியினுடைய ஆற்றலை வல்லமை பெற்றவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் திருத்துவர்களை பார்க்கின்ற பொழுது திருத்துவர் பணியில எவ்வாறு திருச்சபையானது வளர்ந்து வந்தது என்பதை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் எவ்வாறு இந்த திருத்துவர்கள் ஆவியினுடைய வருகைக்கு பிறகு அவர்கள் இந்த கிறிஸ்துவை தைரியமாக எல்லா இடங்களிலும் சென்று அறிவித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நாம் வாசிக்கின்றோம் திருத்துவர் பணியில 2வது அதிகாரம் 36வது வசனத்துல நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவை கடவுள் ஆண்டவர் மெசியாவும் ஆக்கினார், இதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர் பேதுரு தன்னுடைய அருளுரையிலே அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவை, ஒரு பெண்மணிக்கு பயந்து கொண்டு கிறிஸ்துவை மறுதலித்த ஆவியுடைய வருகைக்கு பிறகு அவர் எவ்வளவு தைரியமாக பேசுகின்றார்.
தெளிவாக பேசுகின்றார். எதை பற்றி கவலைப்படல. அதே போன்று நாம் மீண்டும் வாசிக்கின்றோம் திருத்துதர் பணியிலே 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இறந்த இயேசுவை கடவுள் உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். யாரும் இல்லை, நாங்கள். ஏன்னா அவரோடு கூட இருந்தவங்க நாங்க. அந்த 3 ஆட்களுடைய போதனை கேட்டவர்கள் நாங்கள். அவர் செய்த செயலெல்லாம் பார்த்தவர்கள் நாங்கள். எனவே நாங்கள் தான் அதற்கு சாட்சிகள் என்று இவ்வளவு தைரியமாக பேரும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆவியினுடைய இந்த ஆற்றல் இவர்களிலே வருகின்ற பொழுது இவர்கள் உண்மையிலேயே உலகிற்கு சென்று இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக விளங்குவதற்காக இவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவியின் கொடைகளும் ஆவியினுடைய கனிகளும் இவர்களுக்கு வழங்கப்பட்ட பிறகு இவர்களுக்குள்ளே ஒரு புதிய தெம்பு, ஒரு புதிய உணர்வு, ஒரு புத்தெழுச்சி இவர்களை உலுக்கி எடுத்து இவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் அந்த கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு இவர்களை தூண்டிக் கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஆவியானவருடைய வருகையானது இன்றைக்கு இந்த உறுதி பூசல் என்ற அறுவடையாளத்தின் வழியாக இவர்கள் உண்மையிலேயே அந்த கிறிஸ்துவுக்கு சார்ந்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் யூனியத்தை கையில் எடுத்துக்கிட்டு வீடுகளா சென்று போய்க்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க வந்து வீடுகளா போய் அல்லது ஒவ்வொரு நம்முடைய பேருந்து நிலையத்திலோ அல்லது ரயில் நிலையத்திலும் கொண்டு போய் பைபிளை வாசி அவங்களுக்கு விளக்கம் தெரிவித்துக்க முடியாது. அது அவர்களுடைய உயிரிழந்த காரியம். அதனால இவருடைய வாழ்க்கையில தான் அவர்கள் வந்து அது சார்ந்து வரக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் தான். இன்னைக்கு குடும்பத்தில் பார்ப்போம், பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க, அது ஒரு பையன், ஒரு பிள்ளை, ஒரு பையன், ஏதோ. அப்போ அந்த அப்பா அம்மா சொல்றத கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் இல்லையா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி. எந்த ஒரு பெற்றோராவது பிள்ளைகள் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, நல்லதுதான் சொல்லுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்க நடக்கிற பொழுது நீங்க அங்கதான் நீங்க சாட்சியாக இருக்கிறீங்க குடும்பத்துல. அது குடும்பத்துல 2 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த அடப்பிடிக்கிறது, ஒரு எனக்கு இந்த பொருளைத்தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு 2 பேரும் அடம்பிடிச்சா வீட்டில் உள்ள பெற்றோர்கள் தலையை பிடிச்சிக்குவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? சரி, பெற்றோர்கள் சொல்லுகிறாங்கன்னா சரி, நமக்கு இது பிரியமாக இருந்தாலும் சரி, இது வேண்டாம், இது நல்லது அல்ல என்பதற்காகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் விட்டு கொடுக்கக்கூடிய, அடம் பிடிக்கக்கூடாது, அளவு வந்து பிடிவாதமாக இருக்கக்கூடாது, பிடிவாதமாக விட்டு கொடுத்தோம். அதே போல வந்து இன்றைக்கு பார்க்குறோம், இன்றைக்கு வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து வயதில் மூத்தவங்க, அனுபவத்துலேயும் மூத்தம். இப்போ அவங்க வந்து சொல்லுவதை நாம் வந்து கேட்கணும். அதாவது என்ன சொல்லுவோம்? சும்மா இருப்பது உனக்கு என்ன தெரியும், நீ பாட்டுதான் சொல்லிட்டு போகவே கூடாது. பெரியவங்க சொல்வது அவர்கள் அனுபவத்திலும் ஞானத்திலும் முடிந்தவர்கள் அவர்கள் சொல்வதை கேட்கணும். எனவே அதுதான் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தேவை. அதே போல பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே அங்கேயும் போனாலும் படி, வீட்டுக்கு வந்தாலும் படி, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் போனால் உட்காந்து படிக்கணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரல உட்காந்து படிக்கணும், ஆசிரியர் சொல்வதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம், அது கஷ்டம் தான். அதுக்காக வேடிக்கை பார்த்துக்கிட்டு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு எதையாவது நோட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. உண்மையிலேயே ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போது எதுக்கு? படிக்கிறது தானே. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அதை கேளுங்க. அதை கேட்பதற்கு நம்முடைய மனசை ஒருமுகப்படுத்தணும், நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும். அப்பதான் அவங்க சொல்வதை புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க நல்லா படிக்கிறதா நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க பையங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ சொல்லிக் கொடுக்கலாம். அது வந்து ஒரு நல்ல காரியம் தானே. ஒரு சில பேருக்கு கணக்கு வராது, ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் வராது, ஒரு சிலருக்கு எதுவுமே வராது. அதனால அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச சொல்லிக் கொடுக்குறோம். அதுதான் நீங்க வந்து சாப்பிட்டு வரணும். வேற ஒன்றும் பெரிய காரியங்களை ஒன்று செய்ய சாதாரண காரியங்கள், சாமானிய காரியங்கள், நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களை இந்த ஒரு நோக்கம் நாம் வந்து உறுதி புஷம் பெற்றுக்கலாம். அதனால வந்து நாம் சொல்லிக்கிற இடங்கள்ல நல்ல பிள்ளைங்க பேர் வாங்கணும். அடுத்தவங்க நல்ல பிள்ளைங்க சொல்றதுக்காக அல்ல, நம்ம
நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவருக்கு சார்ந்து வரணும் என்ற அந்த ஒரு உணர்வோம். அதே போல இன்றைக்கு நாம் இன்றைக்கு குடும்பத்துல மட்டுமல்ல நம் வாழ்ந்த சமுதாயத்திலும் இன்றைக்கு நமக்கு அதாவது இன்றைக்கு எத்தனையோ வாய்ப்புகள்ல நாம் நம்முடைய நேரத்தை வீணாக இல்லையா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த செல்போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருப்பான், சின்ன பிள்ளைங்களா அதை நோண்டிட்டு அதை நோண்டிட்டு இருக்கா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போனால் இல்லை. அதுக்கு அதே போல வீட்டில் உள்ள பெற்றோர்கள் இருக்கீங்கள, நீங்க தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நீங்க டிவியை போட்டுக்கிட்டு சமைச்சிட்டு இருப்பீங்க. அப்போ பிள்ளை என்ன சொல்லுவீங்க, பாப்பா நீ அந்த போய் படிடா, நீ அந்த போய் படிடா, நீ போ நீ போ ரூம்ல போய் படி. ஆமா, நீங்க டிவி பார்க்கணும், இந்த பிள்ளை ரூம்ல போய் படிக்கணும். அதே மாதிரி அந்த பிள்ளைக்காக நீங்க அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உங்க வேலையை செய்யக்கூடாதா? பெற்றோர்களும் நம்ம முன்பாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் கிறிஸ்துவுக்கு சார்ந்து வரணும்னா அவங்களுக்கு நாமும் ஒரு முன்பாதையை காட்டினா அவர்களும் செய்வாங்க. இன்றைக்கு அதனால தியாகங்கள் பெற்றோர்களுக்கு முக்கியம். ஏனென்றால் இன்னைக்கு நம்முடைய தியாகங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும், நல்ல முறையில் வளர்த்தெடுக்கும், அருமையான பிள்ளைகளாக கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக வளர்த்தெடுப்பது பெற்றோர்களுடைய அந்த வாழ்வு, அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அமைதி, அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற புரிதல் எல்லாம் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்த்தெடுக்கும். அதனால் நாமும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நமக்கு ஒருவேளை அது தியாகம் செய்யக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்காக அதையும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பாட்டு பெற்றோர்கள் இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு மிக சாதாரண சாமானிய செயல்களுக்கு தான் அந்த கிறிஸ்துவனுடைய சாட்சியாக விளங்க முடியும். அதே போன்று எங்கோ இப்ப எடுத்த உடனே நமக்கு வாயில் வரலாம் பொய்யா இருக்கக்கூடாது, உண்மையை பேசணும். எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாது உண்மையை பேசும். அதே போல தீய பேச்சுகளை பேசுகின்ற பழக்கத்தெல்லாம் விட்டுடலாம். அப்படி இருந்தா நல்ல வார்த்தைகளை பேசுங்க. தீய பேச்சுகளை ஏன் பேசுறீங்க? அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க, குறை பேசாதீங்க, அவங்களுக்கு குறைந்தா விட்டுடுங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு சாமானிய செயல் தான். ஆனால் இந்த செயல் தான் உங்களை நீங்கள் வாழ்கின்ற சூழ்நிலையில ஒரு சாட்சியாக கிறிஸ்துவினுடைய சாட்சியாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். எனவே அன்புக்குரிய குழந்தைகளே, இன்றைய நாளில் போதி புஸ்தகத்தின் தமிழாகமானது உங்களுக்கு ஆவியுடைய அந்த கொடைகளையும் கனிகளையும் பெற்றுத் தந்தது என்றால் நீங்கள் படிக்கின்ற இந்த காலத்துல அந்த கிறிஸ்துவை பற்றி கொண்டு அந்த கிறிஸ்துவனுடைய சாட்சியாக செல்லுகிற இடமெல்லாம் நீங்கள் நடமாடும் இல்லையா கிறிஸ்துக்களாக வாழ்வதற்காக வேண்டிதான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு இந்த உறுதி பூசல் என்ற அருளுடையாளத்தை நீங்கள் பெற வேண்டாம். எனவே இந்த உறுதி பூசல் என்பது ஏதோ 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அல்ல, இது சிறப்பான ஒன்று. அதை ஞாபகத்தை வைத்துக் கொண்டு இந்த அருளுடையாளத்தை நல்ல முறையில பெறுவதற்கு உங்களை தயாரிச்சுதான் நினைக்கிறேன். அதனால நான் அதை பார்க்கலாம். கடைசியில் எல்லாம் கேள்வி பண்ணல அப்போ தெரியுமா. அதனால இப்போ அதனால நல்ல முறையில் தயாரிச்சிருக்காங்க நம்புறேன். அதனால நீங்களும் நல்ல முறையில் அந்த அருள்வழியாளத்தை பக்தியோடு பெற்று நல்ல முறைகளாக வாழ்வதற்கு அந்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தூண்டுதலுக்கு நீங்கள் எப்பொழுதுமே செய்வெடுக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடு இந்த திரு நிகழ்ச்சிகளிலே நாம் பங்கு பெறுவோம். இறைவன் உங்களையும் உங்களுக்கு தலைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார். ஒலிபெருக்கி நம்மள் பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இங்கே உறுதி பூசல் கொண்டாட்டம் நடைபெறும். ஏனென்றால் அது 1000 வருடங்களுக்கு ஈடுபடாக இல்லாதிருக்க வேண்டும். முன்னால் யாரும் முன்னேறி வர வேண்டாம், யாரும் படம் எடுக்க வேண்டாம். நம்முடைய பள்ளியின் சார்பாக அன்புடைய ஸ்டுடியோஸ் படம் எடுத்து அதை நமக்கு தருவார்கள். ஆகவே அனைவரும் இதில் கலந்து கொள்வோம். பிள்ளைகள் ஏற்கனவே பயிற்சி கொடுத்தபடி வரிசையாக வந்து கலந்து கொள்ளுதல் வேண்டும். யாரும் முழந்தால் பிடிக்க வேண்டாம். நின்ற வண்ணம் நீங்கள் கைகூப்பி இந்த பூசலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் எழுந்திருப்போம். ஆயவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு இப்பொழுது பதில் சொல்லுங்கள். ஒரு மணியில் பதில் சொல்லுங்கள். அதாவது நீங்கள்லாம் சின்ன பிள்ளையாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மரபுப்படி குழந்தை பிறந்த 8ஆம் நாள் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதனால
அதனால 8ஆம் நாள் அல்லது 10ஆம் நாள் ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க, பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அப்போ உங்களால பேச முடியாது. உங்களுக்காக நம்பிக்கையை அறிக்கையிட்டவர்கள் உங்களுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், அந்த ஆலயத்தில் இருந்த மக்கள். இப்பொழுது நீங்க வளர்ந்திருக்கிறீர்கள், உடலில் மட்டுமல்ல அறிவிலும் வளர்ந்திருக்கிறீர்கள். நல்லது எது தெரியும், கெட்டது எது தெரியும், எதை செய்யணும் தெரியும், எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். அதனால இந்த பகுத்தறிவு உங்களிடத்துல வளர்ந்திருக்கிறது. பகுத்தறியக்கூடிய அந்த அறிவில நீங்கள் நல்லதையும் கெட்டதையும் பகுப்பாய்வோடு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால இப்பொழுது நீங்களாகவே உணர்ந்து கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு நில பயிற்சியோட அழைக்கின்றேன். சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணகத்தை மன்னகத்தையும் படைத்த எல்லாம் இறைவனை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அந்த பெந்தெகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலை உயிர்ப்பையும் இறைவாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். இப்போ உங்க இடது கையை நெஞ்சில் வச்சு வலது கையை பற்றி இடது கையை நெஞ்சில் வச்சு வலது கையை பின்னாலே போயிடுவோம். இதுவே நம் நம்பிக்கை, இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமென். ஆமென். இப்பொழுது சொல்லப்படுகிற ஜெபமானது தூய ஆவியார் நம்முடைய குழந்தைகள் மீது இறங்குவதற்காக சொல்லப்படுகிற ஜெபம். எனவே ஆலயத்தில் உள்ளே இருக்கின்றவர்களும் ஆலயத்திற்கு வெளியே இருக்கின்றவர்களும் கண்களை மூடி கரங்களை குவித்து பக்தியோடு தூய ஆவியார் நம்முடைய குழந்தைகள் மீது இறக்கிவிட வேண்டும் என்று தந்தையார் இறைவனத்தை நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். இதெல்லாம் இறைவா, இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் வழியாக இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து புதுப்புறப்படைத்து துணையாளாகிய தூய ஆவியாரை இவர்களுக்கு அனுப்பிவிடும். ஞானமும் மெய்வரும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தரணும். தெய்வ பயத்தின் ஆவியாரா இவர்களை நிறைக்கிறணும். இது ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக கொண்டாடுகிறோம். ஆமென். ஆயிரவர்கள் இப்பொழுது முன்னால் வந்து உட்கார்கிறார்கள். பிள்ளைகள் மற்றவர்கள் அனைவரும் உட்கார்ந்திருப்போம். வரிசையாக படமெடுப்பிற்கு இடஞ்செல்லாமல் மிகவும் ஒழுங்காக நாம் இதில் கலந்து கொள்வோம். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆயிரத்தில் குறிப்பிட்டதைப் போல ஞானம், அறிவு மற்றும் அனைத்து திறமைகளையும் வளர தங்களை ஒப்புக் கொடுத்து ஆவியானவர் விளையாடுகிறார்கள். பாடகர் குழுவினர் அமைதியாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி. தேவனே
மன்றாட்டுகளை எதிர்வர்களையும் உங்களிடத்தில் இப்பொழுது நம்பிக்கையோடு எடுத்துக் கொள்கிறோம். உருவாக்கும் இறைவா, இறையாட்சி பணிக்காக நீ சேர்த்து கொண்ட எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவருளார், மறைபணியாளர்கள் அனைவரும் தங்களின் புனித பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனிகள் கொடுக்கின்ற வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகாலும் உன்னதே இறைவா, இன்று நாங்கள் கேட்ட யசாயாவின் வார்த்தைகளின்படி எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்கவும் நடுநிலையோடு நாட்டு மக்களை வழிநடத்தவும் வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மண்ணோடி பெண், அதன் நீர் வளர்த்தியும் நிலவரத்தின் பெருகிய இறைவா, மழையின்றி வாழும் எங்களை உம் அருள்படையாலும் வான்மழையாலும் நிரப்பவும் வளமாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்களே என் சாட்சிகள் என்று வருகிறீர்கள். நிறைவேறுவதற்கும் என் பெற்றோருக்கும் பெரியவருக்கும் தீர்ப்பின் மூலம் நாங்கள் உங்கள் சாட்சிகளாக வாழ வர வேண்டி இறைவா உங்களை கொண்டாடுகிறோம். இன்றை ஆளுகின்ற பரிசுத்தரை, வாழ்வில் ஆறுதலென்று தவிக்கும் மாந்தர்களை, அவர்களின் மனத்துயரை, மனபாரங்களை கண்டவும், அவர்களோடு நாங்களும் உடனிருந்து அவர்களின் வாழ்வு ஏற்றம் கண்டதும் வகையில் உதவி வாழும் மனம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுடைய தேவைகளிலிருந்து உதவி செல்கின்றன. இருப்பினும் நாங்கள் எல்லா தேவைகளையும் அல்ல, ஒரு சிலவற்றை நியமனத்தில் எடுத்துக் கொள்கின்றோம். இவற்றை எங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பட உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பதை நிறைவு செய்து எங்களுடைய வாழ்வானது உங்களுடைய திருமண இயேசு கிறிஸ்துவில எதிர்ப்புடைய வாழ்வாக அவருடைய அன்பினால் உந்தப்பட்டு செயல்படுகின்ற வாழ்வாக அமைய வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக கொண்டாடுகிறோம். காணிக்கை கொண்டு வருபவர்கள் முதலில் நம்முடைய புதன்மை உதிப்பு செல்கின்ற குழந்தைகள் கொடுத்த பிறகு ஆய்வுகளை கையிலே கொடுக்குமாறு உங்களை அனுப்புகிறேன். Amen.
தூயாவியாரை பெற்று தந்தார். திருவருக்கு கனிவுடன் செவிசாய்த்து நாங்கள் கிறிஸ்துவை மென்மேலும் ஒத்திருந்து அவருக்கு உறுதியுடன் சார்ந்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து விண்ணுலகம் அனைத்துக்கு மேலே ஏறிச் சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை நீ சொந்தமாக்கிக் கொண்ட பிள்ளைகள் மீது சொரிந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் நாடுதோறும் அனைத்தோடும் சேர்ந்து இதய பக்குதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை குறைத்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை தேர்ந்தெடுக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உடன் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியர் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைப்பொருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையராக அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Oh
பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு வழங்கினேன். எங்கள் நம்பிக்கையை பாராமல் எங்கள் திருச்சபையின் நம்பிக்கையை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உங்களுக்கு அமைதி குறித்தாக. எங்கள் மனதிற்கு உடலுக்கு பாதுகாப்பாகவும் நலம் வழிக்கும் மருந்தாகவும் இருப்பதவா. இதோ இறைவனின் சந்ததி, இதோடையும் பாவங்களை போக்குகிறவர். அவர் திருவுடலையும் திருநத்தி உணவாகவும் பானமாகவும் கொடுக்கின்ற நாம் அனைவரும் அவருடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக செல்கின்றனவெல்லாம் அவருக்கு சாட்சியாக உள்ளது நமக்கு இந்த அழைப்பு கொடுப்பவர். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதாகும். சிறு பிள்ளைகளாகி நாங்கள் ஆவலாய் உம்மை தேடி வந்துள்ளோம். எங்களை அரவணைத்துக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் உள்ளத்தில் நற்கரணை வடிவில் முதன்முறையாக எழுந்து வருகிறீர். நீர் வாக்களித்த தூய ஆவியாரை துணையாளராய் தந்துள்ளீர். உம்மை வரவேற்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய அருளின் உதவியால் உம்முடைய அன்புக்கு சார்ந்து பகிர்ந்து வாழ அருள் தாரும். இயேசுவே வாரும். ஆவலாய் எதிர்பார்க்கிறேன். என்னை ஆசீர்வதியும். என் மூலமாக என் பெற்றோரையும் உடன்பிறப்புகளையும் சொந்த பந்தங்களையும் ஆசிரியர்களையும் எங்கள் பங்கையும் திருச்சபையையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆமென்.
Amen.
ஆண்டவர் நமக்கு அளவில்லாத நன்மைகளை புரிந்துள்ளார். அதை பல்வேறு இடங்களிலே பல்வேறு மனிதர்கள் வாயிலாக அவர் நமக்கு புரிந்துள்ளார். இந்த 10வது திருநாளை பெருவிழாவை நமக்கு சீரோடும் சிறப்போடு நடத்துவதற்காக தலைமையேற்று வழிநடத்துவதற்காக வருகின்றுள்ள நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பதிவாளர், மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர், தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவர் மேதகு அந்தோணி பாப்புசாமி ஆண்டரை அவர்களுக்கு என்னத்தை சொன்னாலும் ஒரு தகும். ஏனென்றால் நம்முடைய பங்கிற்கு அவர் இந்த ஓராண்டு காலத்தில் 2 முறை வந்துள்ளார். நம்முடைய பங்கில் பங்கு விசாரணை முடிந்து 11 ஆண்டுகள் நிறைவாகின்றன. புதுமதி பூசல் வழங்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. ஆகவே ஆயவர்களை சந்தித்து நீங்கள் கண்டிப்பாக வருதல் வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். பல்வேறு அலுவல்கள் அவருக்கு உண்டு. ஆனாலும் இது 5வது ஞாயிற்றுக்கிழமை நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே மிகச் சிறப்பாக நமக்காக அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிப்பதன் அடையாளமாக இப்பொழுது 3 பேர் பொன்னாடை போர்த்துகிறார்கள். திருப்பணி குழுவின் சார்பாக சகோதரர் தனசேகர பாண்டியன் அவர்களும், வின்சென்டி பவுல் சபையினரின் சார்பாக சகோதரர் ஏர்னஸ்ட் அவர்களும், மரியாதை சேனையின் சார்பாக சகோதரி சுதா அவர்களும் பேராயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள். தமிழக மக்களுடைய ஆன்மீக நலனுக்காகவும் மற்றும் அரசியல் பொருளாதார நலனுக்காகவும் அயராது பாடுபட்டு வருகிறவர்கள் நம்முடைய பேராயர் அவர்கள். கடந்த நாட்களில் நாட்டில் நிலவிய இக்கட்டான சூழலில் மிகச் சரியான நிலைப்பாடு எடுத்து தமிழக மக்களை தமிழக அரசியல் களத்திலே அவர்கள் ஒழுங்குபடுத்தியவர்கள். அவர்களுக்கு ஏராளமான பணிகள் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் அவர்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய உள்ளம் நன்றியினை நாம் இந்நாட்டிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளில் பேராயர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வந்துள்ள அன்பு தந்தையர்கள், நம்முடைய ஜவஹர் பங்கு தந்தை அருள் அம்ரோஸ் அவர்களுக்கும், சரணாலய இயக்குநர் தந்தை ஜெயபாலன் அவர்களுக்கும், ஆயரின் செயலர் சுந்தர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணம் இந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. வரைக்கையின் குழுவிலிருந்து மூவர் வரைக்கையிலிருந்து இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். அவர்கள் எப்பொழுதும் நம்மவர்கள், நம்மோடு இருப்பவர்கள், அழைக்கிற பொழுதெல்லாம் ஓடிவந்து உதவுகிறவர்கள். அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கை ஓசை எடுப்பார், இந்த கைகள் இணைந்தால்தான் ஓசை எடுக்கும். இந்த பங்கு மிகவும் சீரோடும் சீரோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு காரணம். திருவிதை அருட்சகோதரிகள், காணிக்கை எண்ணெய் அருட்சகோதரிகள், பாடல்களின் சபை அருட்சகோதரிகள், நற்கனை பணியாளர் சகோதரர் அலெக்ஸ் தேசியா ஜோசப் இருதயம் மற்றும் நம்முடைய காவல் பணியாளர் அமல்ராஜ், எனக்கு உதவி செய்கின்ற தாயம்மா மற்றும் எப்பொழுதும் ஆலய பணிகளில் உதவிக்கரம் நீட்டுகின்ற சகோதரர் துரைசாமி, ஆண்டன், விஜய், மரியாதை சேனையினர், வின்சென்டி பவுல் சபையினர், அன்பியன்களின் பொறுப்பாளர்கள், இளைஞர் இயக்கத்தினர், பீடப்பூக்கள், மறைக்கல்வி மன்றத்தினர், பாடகர் குழுவினர், திருவிழாவிற்காக நாம் ஏற்படுத்திய திருவிழா திருப்பணி குழுவினர், வழிபாட்டு குழுவினர், கலைக்குழுவினர், மறைக்கல்வி குழுவினர் மற்றும் நன்கொடையாளர்கள், அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நாம் நெஞ்சந்தரை நன்றியை தெரிவிக்கிறோம். இறைவா, இவர்கள் ஆற்றிய பணிகளையும் சிறப்பாக ஆசிர்வதியும் என்று இறைவனுக்கு நன்றி கூறும் வண்ணம் கரவொலி எழுப்பி இருந்தது. அதனை எப்பொழுதும் நீக்குவதற்கு, சுகாதார பணிகளை நமக்கு ஆற்றுவதற்கும் சகோதரர் விக்டர் அவர்கள் மாநகராட்சி பணியாளர்களை கொண்டு எப்பொழுதும் தேர்வு புரிந்தார்கள். அவர்களுக்கு நன்றி. எப்பொழுதும் பெருந்துணை புரிந்த காவல்துறையினருக்கு நன்றி. இந்த
நாட்களில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகிறது நமக்காக ஜெபித்து மறைவரை ஆற்றிய அன்பு அருள் தந்தையர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கருத்து எழுப்பி இந்த நாட்களில் ஒளி அமைத்து தந்த செயின்ட் ஆண்டனி சவுண்ட் சர்வீஸ் சந்தை உரிமையாளருக்கும் அவருடைய இணைந்து பணியாற்றிய துணை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுளை எழுப்பி நம்முடைய ஆலய கோபுரத்திலே ஒளி விளக்கு சரி செய்யப்பட்டது. ஆலய கோபுரத்திற்கு ஏறுவதற்கு ஒரு ஏணி அமைத்து தரப்பட்டது. ஆலயத்திலே ஒவ்வொரு மணி நேரமும் முழங்குவதற்கு ஒரு சிறப்பான இசை டிஜிட்டல் இசையானது அங்கே உருவாக்கி தரப்பட்டது. நம்முடைய ஆலய சுரூபங்கள் வண்ணம் பூசப்பட்டன. ஆலயத்தினுடைய கெபி வண்ணம் பூசப்பட்டது. ஆலயத்தினுடைய கெபியினுடைய அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட்டன. ஆலயத்திற்காக 2 அருமையான மின் விசிறிகள் வாங்கப்பட்டிருக்கின்றன. மிகவும் சிறப்பாக மேடைகள் அமைக்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளில் பலரும் பங்கெடுத்தார்கள். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது ஆரத்தி எடுக்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது ஆண்டவருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் இதில் மிகுந்த ஈடுபாட்டை காட்டினார்கள். அனைவருடைய ஒத்துழைப்பினால் வழக்கமாக 3 நாட்கள் நடைபெறுகிற இந்த திருவிழா இந்த ஆண்டு 10 நாட்களும் களை கட்டியது. மிகவும் சிறப்பாக நம்முடைய திருப்பணி குழுவினர் 10 நாட்களிலும் மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய பசியை ஆற்றினார்கள். அதற்காக அவர்கள் அதிகமாக உழைத்தார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த காரியங்களில் ஒத்துழைத்த நன்கொடைகள் வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பங்கிலுள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுடைய திரு இருதயம் அன்புமலை முடித்து உங்கள் குடும்பங்களில் தலைவராக வீட்டிலிருந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டில் சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று உங்களுக்காக நான் சிறப்பாக மன்றாடுகிறேன். மறையுரைகளை எழுதி தர வேண்டும் என்று கேட்டிருந்தோம். மறையுரைகளை எழுதி தருகிறவர்கள் வருகிற வெள்ளிக்கிழமை மாலை திருப்பதிக்கு வருகிற பொழுது நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அதுவரைக்கும் உங்களுக்கு அவகாசம் தருகிறோம். இந்த மின்விசிறிகளுக்காக தொடக்க நன்கொடைகளை வழங்கியிருக்கின்றவர்கள் தச்சநல்லூர் நஸ்ரேன் லாரன்ஸ் ரூபாய் 3000, ராபர்ட்குமார் லீமா தச்சனூர் ரூபாய் 5000, பரிமளம் சகாயராஜ் வசந்தி 500 ரூபாய். என்னிடத்தில் ஏற்று இன்னொரு பங்கேற்றாளர் அவர் பெயர் மறந்து போச்சு, பால்ராஜ் நினைக்கிறேன், 100 ரூபாய் கொடுத்தார். இவர்களுக்கு நன்றி. இன்னும் அதில் சில செலவினங்கள் இருக்கின்றன. அதை மற்றவர்கள் தருவதாக வாக்கு தந்திருக்கிறீர்கள். அந்த தொகையை நீங்கள் தரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அசனத்திற்காக நன்கொடை எழுதியவர்களில் சிலர் தாங்கள் எழுதிய தொகையை விரைவில் கொடுத்து அசனர் குழுவினுடைய கைகளை ஊக்கப்படுத்துமாறு உங்களை மிகுந்த அன்பாய் கேட்கிறேன். இந்த திருவிழா சிறப்புற ஒத்துழைத்த உதவியற்ற உள்ளங்களுக்கும் கம்மியான படங்களை எடுத்து தந்த ஆண்டனி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் இது யாரையாவது நம்பிட்டிருந்தால் வேண்டுமென்று அல்ல, அது கவனக்குறைவாக விடப்பட்டிருக்கிறது. அவர்களை ஆண்டை பார்த்து வைக்கிறேன். அவர்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சங்களை நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி பற்றி செய்வோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என்று ஒரு சரணத்தை நாம் செய்து பார்ப்போம்.
புகைப்படம் எடுத்துக்கொள்ளப்படும். அதைத் தொடர்ந்து கொடி இறக்கம் செய்யப்படும். அதைத் தொடர்ந்து நாம் ஆவலாக எதிர்பார்க்கின்ற அசன விருந்து நடைபெறும். அதில் அனைவரும் காத்திருந்து விருந்தில் கலந்து ஆசி பெற்று செல்லுமாறு உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பிற்கும் தாராளத்திற்கும் நன்றி. ஆண்டவரே, தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டு உம் திருமகனின் திருமணமால் வளம்பெற்றவர்கள் மீது இனி வரும் நாட்களில் உமது ஆசையை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் எந்த அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் தங்கள் அன்பு பணிகளால் இவ்வுலகில் வளர்ச்சிக்கு துணை புரியவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பெருவிழாவின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்று